ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னா, காலையில் நாங்கள் பச்சரிசி ஊற போட்டு வறுத்து மாவு வறுத்து திரித்து இடியப்பத்து மாவுக்கு தனியாக ரொட்டி சுடுறதுக்கு புட்டை அவிக்கிறதுக்கெலாம் இந்த மாவு யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதில் உள்ள வறுத்து அரைக்கும் போது இப்படி வரும். இதுதான் புட்டு மாவு. கடையில் கிடைக்கிறது புட்டு மாவு கிடையாது. இதுதான் புட்டு மாவு. பார்த்திங்களா? இப்படி இருக்கும். இதுதான் இப்படி 2 மாவு வரும். ஒன்று வறுக்கும்போது வறுத்து எடுக்கும்போது பச்சரிசி ஊற போட்டு மிஷினில் கொடுத்து திரித்து வறுத்து எடுக்கும்போது இப்படி ஒரு மாவு கிடைக்கும். இதில் தான் ரொட்டி சுடணும். அப்புறம் புட்டை வைக்க 2க்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். இடியப்பத்துக்கு தனியாக அந்த மாவு யூஸ் பண்ணிக்கிடுவோம். பார்த்துக்கோங்க. இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா எப்படிங்கிறது தெரில. எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். 20 கிலோ போட்டு வறுத்து திரித்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதில் இன்றைக்கி தான் டிஃபன் பண்ண போகிறேன். இந்த மாவை எடுத்து தேங்காய் பூ திருவி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வெந்நியை கொஞ்சம் லைட் சூடு பண்ணிக்கிட்டு இதில் ஊற்றி பிணையணும். நல்ல கையை வச்சு பிணையும் போது இப்படி வரும். இந்த உருண்டை வரும். இப்படி ஒரு உருண்டையும் ஒரு ஆளுக்கு ஒன்று. இதோட பெருசும் வச்சுக்கலாம், சின்னதும் வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்றதுக்கு டிஃபன். அதை கையை வச்சு இப்படி தட்டணும். தட்டும்போது தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்குது. இதுதான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாவை தோசைக்கல்லில் போட்டு தோசைக்கல்லில் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இந்த தோசைக்கல்லில் வச்சுருக்கேன். இதை இப்படி போட்டால் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு இது 2 பக்கம் வெந்த பிறகு எடுத்து இந்த எண்ணெயோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது மட்டும் போட்டு எடுத்து பெரட்டி நேற்றுள்ள கரிசாலெலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வீட்டுக்காரங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த சால்னா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கறி சால்னா எல்லாம் மீன் குழம்பு மாசி நாங்கள் நுணுக்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.